Do you believe that God is a miracle worker? That He can provide you when you make such kind of sacrificial giving? Okay? என்ன சொல்றேன்னா, let our mindset change. அப்பனா கேளுங்க, கேட்க கொடூரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் அப்படின்னா என்ன சொல்கிறேன், இந்த பணத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு வேறு பணத்தெல்லாம் மறுபடியும் இன்னொரு பணம் கொலெக்ட் பண்ணுமா, அப்படி நான் சொல்லலை. நம்ம கொடுக்குற அந்த மைண்ட் செட் சரியாக இருக்கணும். நான் கொடுக்கும்போது அது கனத்துக்குரியதாக கொடுக்குறேன். அப்போ தசம்பாகம் 10%. நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்களா, எவ்வளோ கனத்துக்கு கொடுப்பீங்க? சரி, உங்களுக்கு நீங்கள் கனப்படுத்தக்கூடிய ஒரு ஆள், ஒருத்தவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அவங்களுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிஃப்ட்டு எந்த அளவுக்கு வாங்குவீங்க? ஒரு 50 வெள்ளி போய் போடுவீங்களா? மொய் ஒரு 100 வெள்ளி போடுவீங்களா? You respect the person. ஓகே, அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கிவிங்கை கன்சிடர் பண்ணுவீங்க, யோசிச்சு பாருங்க. அது சாக்ரிஃபிஷியலாக இருக்குமா, தியாகத்துக்குரியதாக இருக்குமா? அப்போ இன்றைக்கி நம்ம கொடுக்குற மைண்ட் செட் மாறணும்னு சொல்கிறேன். நம்ம ஆர்டர் கொடுக்கும்போது இனி அந்த 10% யோசிக்காமல் சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு நான் ஆர்டரை கனப்படுத்தக்கூடிய அளவுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவாலை எடுத்து பாருங்கள். இது உங்களுக்கு நான் கொடுக்குற பர்சனல் சேலஞ்ச். நீங்கள் போய் ஆண்டர் முன்பாக நீங்கள் போய் கேட்குறீங்களோ, ஆண்டர் முன்பாக போய் அதை போய் ஆண்டர்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்களோ, அது நீங்கள் செய்யலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே, ஆனால் என்னோட காரியம் என்னென்னா, உங்கள் பொருளாதாரத்தை மிஞ்சி தேவன் உங்களுக்கு அதிகமாக செய்வார் நம்புறீங்களா? Do you believe that God is a miracle worker? That He can provide you when you make such kind of sacrificial giving to honor Him?